விஜயும் காவேரியும் காணாமல் போன அம்முவை தேடி வீட்டிலிருந்து பதற்றத்துடன் கிளம்புகிறார்கள். அப்போது அங்கு வரும் அன்பரசு தமக்கு ராகவின் கார் எண் தெரியும் என்பதால் தாமும் வருவதாக கூறி அவர்களுடன் இணைகிறார். காஞ்சிபுரம் முழுவதும் தேடியும் ராகவை கண்டுபிடிக்க முடியாததால் விஜய் சந்தேகத்துடன் கேட்க அன்பரசு தன் நண்பரான ஏசாய்க்கு போன் செய்து கார் எண்ணை கொடுத்து உதவி கேட்கிறார். இதற்கிடையில் ராகவின் வீட்டுக்குச் சென்று விசாரிக்கும்போது அங்கிருப்பவர்கள் பொய் சொல்லி மறைக்கிறார்கள். சற்று நேரத்தில் அந்த கார் சென்னை நோக்கிச் செல்வதாக போலீஸ் தகவல் கொடுக்க விஜய் உடனே காரை சென்னைக்கு திருப்புகிறார். காரில் கடத்தப்பட்ட அம்மு பயந்து அழுதுகொண்டே தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சுகிறாள். ராகவ் அவளை சமாதானப்படுத்த முயல அம்மு சமயோசிதமாக தனக்கு வாந்தி வருவது போல் நடித்து காரை நிறுத்தச் சொல்கிறாள். கார் நின்றதும் தப்பி ஓடி ஒரு கடைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறாள். ராகவ் அவளை தேடிப் பிடிக்க முடியாமல் ஆத்திரமடைந்து அங்கிருந்து கிளம்புகிறான். பயந்து போயிருக்கும் அம்மு அந்த கடைக்காரரிடம் உதவி கேட்டு விஜய் எண்ணிற்கு அழைக்கிறாள். முதலில் சத்தம் சரியாக கேட்காததால் விஜய் இணைப்பை துண்டித்தாலும் மறுமுறை பேசும்போது அது தன் மகள் அம்முதான் என்பதை உறுதி செய்து கொண்டு பதறிப்போகிறார். கடைக்காரரிடம் பேசி இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறார். தன் அப்பாவை கண்டதும் அம்மு ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுது கொண்டே மயங்கி விழுகிறாள். அப்பொழுது அங்கு வரும் ராகவ் விஜயை வம்புக்கு இழுக்கிறான். விஜய் உடனே அன்பரசுவிடமும் காவேரியிடமும் அம்முவை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லச் சொல்லிவிட்டு ராகவை அடித்து துவம்சம் செய்கிறார். காவேரியையும் விஜயையும் பிரிக்கவே தான் விபத்து ஏற்படுத்தியதாகவும் இனிமேல்தான் தன் ஆட்டம் ஆரம்பம் என்றும் ராகவ் மிரட்டுகிறான். ஆனால் விஜய் சளைக்காமல் ராகவை தரதரவென இழுத்துச் சென்று போலீசில் ஒப்படைக்கிறார். மருத்துவமனையில் அம்மு நலம் பெற்றுவிட்டதாக காவேரி தகவல் சொல்ல விஜய் அங்கு ஓடுகிறார். அப்போது காவேரி ராகவ் ஏன் உங்களை பழிவாங்கத் துடிக்கிறான் என்றும் உங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாள். இதற்கு விஜய் உண்மையைச் சொல்லப் போகிறாரா அல்லது ரகசியத்தை மறைக்கப் போகிறாரா என்பதுதான் கதையின் அடுத்த கட்டம். விஜய் மருத்துவமனைக்கு வந்து அம்முவை பார்த்ததும் நிம்மதியடைகிறார். ஆனால் காவேரி கேட்ட அந்த ஆழமான கேள்வி அவரை நிலைகுலைய வைக்கிறது. ராகவ் சொன்ன விஷயங்களும் காவேரிக்கு ஏற்பட்ட விபத்தும் தமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பழைய பிணைப்பு இருப்பதை உறுதிப்படுத்துவது போல் அடுக்கடுக்கான சந்தேகங்களை எழுப்புகின்றன. விஜய் ஒரு நிமிடம் மௌனமாக நிற்கிறார். உண்மையைச் சொல்லிவிட்டால் காவேரியின் தற்போதைய மனநிலை பாதிக்கப்படுமோ அல்லது பழைய நினைவுகள் திரும்பும்போது அவர் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாவாரோ என்ற பயம் அவருக்குள் இருக்கிறது. அதே சமயம் காவேரி இப்போது உண்மையை அறியும் துடிப்பில் இருப்பதால் இனியும் பொய் சொல்லி அவரை ஏமாற்ற விரும்பவில்லை. காவேரி மிஸ், இப்போதைக்கு அம்முவோட உடல்நிலைதான் முக்கியம். ராகவ் ஒரு நோயாளி மாதிரி நடந்துக்கிறான். அவனுக்கும் எனக்கும் பழைய பகை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நமக்குள்ள என்ன சம்பந்தம்னு இப்போதைக்கு என்னால தெளிவா சொல்ல முடியல. சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே சொல்றேன் என்று விஜய் சமாளிக்க முயல்கிறார். ஆனால் காவேரி விடாப்பிடியாக, இல்ல சார், அந்த ராகவ் பேசின விதமும் என்னை கண்டதும் அவன் நடந்துகிட்ட முறையும் சாதாரணமா தெரியல. அம்முவுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த பாசம் கூட ஏதோ ஒரு காரணத்தோட தான் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. உண்மையை மறைக்காதீங்க என்று கண்ணீருடன் கேட்கிறார். அப்பொழுது அங்கு வரும் அன்பரசு, விஜய், இப்போதைக்கு உண்மையை சொல்லிடுப்பா. எவ்வளவு நாள் தான் இப்படி ஒளிஞ்சு விளையாடுவ? காவேரிக்கும் தெரிய வேண்டியது அவசியம்தான் என்று அழுத்தம் கொடுக்கிறார். விஜய் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு காவேரியின் கண்களை நேராக பார்த்து, ஆமாம் காவேரி, அந்த ராகவ் சொன்னது உண்மைதான். நீங்களும் நானும் வெறும் அறிமுகமானவங்க மட்டுமில்ல என்று ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லப்போகும் அந்த ஒரு உண்மை காவேரியின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. ராகவ் சிறையில் இருந்தாலும் அவனது ஆட்கள் வெளியில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விஜயின் இந்த உண்மை வெளிப்படுத்தல் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா அல்லது காவேரியை விஜயுடன் சேர்க்குமா என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். விஜய் ஒரு நிமிடம் கண்களை மூடி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசத் தொடங்குகிறார். காவேரி, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொன்னா அது மிகப்பெரிய பொய். உண்மையில் அம்முவோட அம்மாவே நீங்கதான் என்று அந்த ரகசியத்தை உடைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் காவேரி அப்படியே சிலையாக உறைந்து போகிறார். என்ன சொல்றீங்க சார்? எனக்கு திருமணமாகி ஒரு பாப்பா இருக்காங்களா? ஏன் இது எதுவுமே எனக்கு தெரியல என்று அதிர்ச்சியில் கேட்க விஜய் பழைய நினைவுகளை பகிர்கிறார். விஜயும் காவேரியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதும் அவர்களுக்கு பிறந்த செல்ல மகள்தான் அம்மு என்பதும் தெரிய வருகிறது. ராகவ் காவேரியை ஒருதலை பட்சமாக காதலித்தவன். அவர்கள் இருவரையும் பிரிக்க பல சூழ்ச்சிகளைச் செய்தும் பலன் கிடைக்காததால் ஒரு கட்டத்தில் காவேரிக்கு விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த விபத்தில் காவேரிக்கு தன் பழைய நினைவுகள் அனைத்தும் மறைந்து போனது. காவேரியின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகவும் ராகவிடமிருந்து அவரை காக்கவுமே விஜய் இத்தனை நாட்களாக உண்மையை மறைத்து ஒரு வாடகை வீட்டில் சாதாரண ஆளாக வாழ்ந்து வந்திருக்கிறார். விஜய் உண்மையைச் சொன்னதும் காவேரிக்கு தலை சுற்றுகிறது.
அம்முவை பார்க்கும்போது அவருக்குள் ஏற்பட்ட அந்த இனம் புரியாத பாசத்திற்கு இப்போது அர்த்தம் கிடைத்துவிட்டது. மெல்ல அம்முவின் அருகில் சென்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு, என் செல்லமே என்று அழுகிறார். அப்பொழுது மருத்துவமனைக்கு வெளியே ஒரு கார் வந்து நிற்கிறது. ராகவ் சிறைக்குச் சென்றாலும் அவனது ஆட்கள் விஜயையும் காவேரியையும் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ராகவ் சிறையிலிருந்து போன் மூலம் தன் ஆட்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். விஜய் உண்மையச் சொல்லிட்டான்ல, இப்போ அந்த மருத்துவமனையிலேயே ஒரு விபத்தை உருவாக்குங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது. காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையாக திரும்புமா? ராகவின் ஆட்கள் மருத்துவமனையில் என்ன செய்யப் போகிறார்கள்? அடுத்து ராகவின் ஆட்கள் செய்யப்போகும் சதியை விஜய் எப்படி முறியடிக்கப் போகிறார் என்று பார்ப்போம். விஜய் உண்மையைச் சொன்னதும் காவேரி அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். அம்மு என் மகளா? எனக்கு திருமணமாகிவிட்டதா என்று தன் தலையை பிடித்துக்கொண்டு அழுகிறார். அவருக்குள் பழைய நினைவுகள் மங்கலாகத் தோன்றி மறைகின்றன. அம்முவை முதலில் பார்த்தபோது ஏற்பட்ட அந்த இனம் புரியாத ஈர்ப்புக்கான காரணம் இப்போதுதான் அவருக்கு புரிகிறது. மெல்ல மயக்கத்தில் இருந்த அம்முவின் கைகளை பிடித்துக்கொண்டு, என் செல்லமே, என்னை மன்னிச்சிடுடா, உன்னை பெத்த தாயே, உன்னை அடையாளம் தெரியாம இருந்துட்டேனே என்று கதறி அழுகிறார். இதை பார்த்த விஜய்க்கும் அன்பரசுக்கும் கண்கள் கலங்குகின்றன. அதே சமயம் ராகவின் ஆட்கள் மருத்துவமனைக்குள் நர்சு வேடத்தில் நுழைகிறார்கள். ராகவ் சிறையில் இருந்தாலும் விஜயையும் காவேரியையும் நிம்மதியாக இருக்கவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறான். ஒருவன் கையில் ஊசியுடன் அம்முவின் அறைக்குள் நுழைய முயல விஜய்க்குச் சந்தேகம் ஏற்படுகிறது. யார் நீங்க? இப்போ எதுக்கு ஊசி போட வர்றீங்க? டாக்டர் இன்னும் வரலையே என்று விஜய் அதட்டலாக கேட்க அந்த ஆள் தப்பி ஓட முயல்கிறான். விஜய் அவனை துரத்திச் சென்று பிடித்துப் போட்டு மிதிக்கிறார். சொல்லுடா, உன்னை யாரு அனுப்புனது? அந்த ராகவ் தானா என்று கர்ஜிக்கிறார். இந்த பரபரப்பான சூழலில் அம்மு மெல்லக் கண் விழிக்கிறாள். தன் அருகில் அழுது கொண்டிருக்கும் காவேரியை பார்த்து, அம்மா என்று பலவீனமான குரலில் அழைக்கிறாள். அந்த ஒரு வார்த்தை காவேரியின் மனதிற்குள் ஒரு மின்னலை பாய்ச்சுகிறது. காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையா திரும்பாவிட்டாலும் அம்மூவின் அந்த அழைப்பு அவருக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. விஜய் சார், இனிமே நம்ம பயந்து ஓட வேண்டாம். அந்த ராகவ் நம்ம குடும்பத்தை சிதைக்க நினைச்சான். ஆனா இனிமே நான் உங்க கூடவும் எங்க அம்மு கூடவும் தான் இருப்பேன். என் நினைவுகள் வரட்டும், வராம போகட்டும். ஆனா நீங்க தான் என் உலகம்னு இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு என்று உறுதியாகச் சொல்கிறார். சிறையில் இருக்கும் ராகவ் தன் ஆட்கள் தோற்றுப்போன செய்தியைக் கேட்டு ஆத்திரமடைகிறான். விஜய், நீ ஜெயிச்சிட்டதா நினைக்காத. காவேரிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா உங்க 2 பேரோட வாழ்க்கையில விளையாட என்கிட்ட இன்னும் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு என்று தனக்குள் சிரித்துக் கொள்கிறான். ராகவ் சொல்லும் அந்த பெரிய ஆயுதம் என்னவாக இருக்கும்? விஜயும் காவேரியும் அம்முவை அழைத்துக்கொண்டு மீண்டும் பழையபடி மகிழ்ச்சியாக வாழப்போகிறார்களா? விஜய் அந்த அறையிலிருந்த ராகவின் ஆளை பிடித்து போலீசிடம் ஒப்படைக்கிறார். மருத்துவமனைக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் ராகவின் பின்னணியில் இருக்கும் மற்ற ரவுடிகளையும் பிடிக்க வலை வீசுகின்றனர். இந்த பரபரப்பான சூழலுக்கு நடுவே அம்மு மெல்லக் கண்ணை திறந்து காவேரியை பார்க்கிறாள். அம்மா என்று அம்மு அழைத்த அந்த நொடி காவேரியின் மனதிற்குள் ஏதோ ஒரு கதவு திறந்தது போன்ற உணர்வு. மங்கலாக இருந்த பல நினைவுகள் மின்னலென வந்து போகின்றன. இருவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து அழும் அந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் நெகிழ வைக்கிறது. காவேரி கண்ணீரை துடைத்துக் கொண்டு விஜயை பார்த்து, விஜய் சார், இத்தனை வருஷமா என் மேல இருந்த பாசத்தினாலையும் என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த உண்மையை மறைச்சு நீங்க பட்ட கஷ்டம் எனக்கு புரியுது.